புது கட்சி கம்பெனின் போது விஜய்க்கு ஆதரவு ரொம்ப நல்லா இருக்கு. இது பெரிய யூனிக்னஸ் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நான் அது இப்போ ஒரு லாஸ்ட் 15-20 இயர்ஸாக நான் இந்த தமிழ்நாடு அரசியலை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுல விஜய்க்கு இவ்வளோ ஒரு ஆதரவு புது கட்சிக்கு வருதுன்ற போது யூனிக்னஸ் தான். இது ரொம்ப பெரிய விஷயம். அதிமுகவோட ஓட்டை விஜய் அதிகமாக எடுக்கிறார். அதனால நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஓட்டை அவங்க அதிகமாக எடுக்கும்போது அங்கே ஏடிஎம்கே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னும் போது அவர் அது எடுக்கிற ஓட்டோட பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த தேவை இல்லை. எவ்ரிபடி நோஸ் எல்லாருக்குமே அவர் தெரியுது. அவர் எல்லா இடத்துக்கும் போய் தான் ஓட்டு சேகரிக்கணும்னு அவசியமும் இல்லைங்க. ஏன்னா போகாமே அவர் இஸ் ஏபிள் டு கெட் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். விஜய் எங்கே நின்னாலுமே ஜெயிப்பார். அவரும் சப்போர்ட் இருக்காங்க. பட் அடுத்த கட்ட தலைவர்கள் விஜயில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. வணக்கம் சார். விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துட்டுருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சோஷியல் மீடியா டிஸ்கஷன். விஜய் வேளச்சேரியிலேருந்து போட்டியிட போகிறார், அதே மாதிரி விக்கிரவாண்டிலேருந்து போட்டியிட போகிறார், விருகம்பாக்கத்துலேருந்து போட்டியிட போகிறார், திருச்சி கிழக்குலேருந்து போட்டியிட போகிறார், வில்லிவாக்கத்துலேருந்து போட்டியிட போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சர்வே பண்ணதில் விஜயினுடைய ஃபேவரட்டான தொகுதி என்னவாக இருக்குது? டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் தமிழ்நாடு நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் பார்க்க முடியுது. இது புதுசாக இருக்குது. மற்ற எலெக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா இப்போ புதுசாக நிறைய கட்சிங்க வந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் டிவிக்கே கிரியேட் பண்ணுற இம்பேக்ட்டு மற்ற கட்சிக்கிட்ட நம்ம பார்க்கல, மற்ற புது கட்சிக்கிட்ட நம்ம பார்க்கல. அதனால் ஒரு கட்சியோட தலைவராக அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக நம்ம விஜய் பார்க்கும்போது அவருக்கு அக்ராஸ் தமிழ்நாடு அந்த கட்சிக்கு என்ன ஆதரவு இருக்கோ அதோட அதிகமாக ஆதரவு விஜய்க்குமே இருக்குது. ஏன்னா கட்சிக்கான ஆதரவு இவர்கிட்ட இருந்து வருது, இவருக்காக வர ஆதரவு அது. அதனால் அக்ராஸ் தமிழ்நாடு விஜய்ங்கிற ஒரு பேருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதனால் அவர் எந்த தொகுதின்னு நம்ம சொல்கிறத விட அக்ராஸ் தமிழ்நாடு அவருக்கு ஃபேவராக இருக்கிறதுனால தொகுதி சூஸ் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணி இந்த தொகுதியில் நான் நின்று ஜெயிப்பாங்கிறத விட எந்த தொகுதியில் நின்றாலும் விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்கும். சார், இப்போ தாவேக்காவை பொறுத்தவரையில் அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லை செங்கோட்டையனாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு 40% மேலே நாங்கள் தாண்டிட்டோம். செங்கோட்டையன் ஈவன் ஃபர்தராக போய் 42% வரையும் தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நம்பர்ஸாக சொல்கிறாங்க. ஐ திங்க் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் சர்வே ரிலேட்டடாக ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா தாவேக்கா தான் இருக்கும். ஏன்னா தாவேக்காவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. மக்கள்கிட்ட சர்வே எடுக்கும்போது அபரிவிதமான ஆதரவு அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணுறாங்க. களத்தில் உண்மையிலே அது எதிரொலித்ததா சார்? ஆதரவு நிறையா இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் நிறையா இருக்குது. இந்த 42% 40, 42, 45 எல்லாம் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க முடியுது. அக்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? அக்ராஸ் தமிழ்நாடு பர்டிகுலர் செக்மெண்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூத்துக்கிட்ட நீ எந்த தமிழ்நாட்டில் போய் யூத்தை நம்மக்கிட்ட பேசும்போது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இப்போ இந்த சர்வேஸ் எல்லாமே யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அதனால தான் 42%ன்றீங்களா? யூத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க, மற்றவங்ககிட்டையும் பேசுகிறாங்க. பட் ஆனால் இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா அது யூத்தில் நம்ம பார்க்க முடியுது. 40%, 42%, 50% கூட சொல்லலாம். நிச்சயமாக அந்த சப்போர்ட் பேஸ் இருக்குது விஜய்க்கு. பட் இதுதான் விஜயோட பர்சன்டேஜ். டிவிக்கோட ஓட் ஷேர் 50% சொன்னோம்னா அது இல்லை. ஸோ அது அந்த அளவுக்கு இல்லை. நான் 50% அம்மங் யூத்னா கரெக்ட் வச்சிருக்கிறாரு. ஓவராலாக பர்சன்டேஜ் இவ்வளோ வரல. சார், இப்போ சர்வே எடுக்கும்போது யூனிக்கான விஷயம் அப்படின்னா டிவிக்கே பொறுத்தவரையில் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? யூனிக்னஸ். இப்போ மற்ற புது கட்சி கம்பெனின் போது விஜய்க்கு ஆதரவு ரொம்ப நல்லா இருக்குது. இது பெரிய யூனிக்னஸ் தான். இது ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் நான் அது இப்போ ஒரு லாஸ்ட் 15-20 இயர்ஸாக நான் இந்த தமிழ்நாடு அரசியலை க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுல விஜய்க்கு இவ்வளோ ஒரு ஆதரவு புது கட்சிக்கு வருதுன்ற போது யூனிக்னஸ் தான். இது ரொம்ப பெரிய விஷயம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ யார் புதுசாக வந்தாலும் நாங்கள் வரவேற்க ரெடியாக இருக்கிறோம். பட் ஒரு இண்டிவிஜுவல் பவர்ஃபுல்லாக வரும்போது உங்களுக்கு வரவேற்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது சீமானும் சரி, இல்லை விஜயகாந்த் வந்த போதும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி மூப்பனார் வந்த போதும் சரி, இது எல்லாமே ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து இம்பேக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு இம்பேக்ட் பண்ண முடிஞ்சது. பட் இந்த அளவுக்கு மேசிவாக இம்பேக்ட் விஜய்கிட்ட நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க மேசிவ் இம்பேக்ட் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் பொறுத்தவரையில் வெளியே வரமாட்டாரு. கட்சியை ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 வருடங்களில் இந்த கட்சி பெரிய அளவில் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசலை அப்படின்னு அடுக்கடுக்கான நிறைய குற்றச்சாட்டுகளும் வைக்க முடியுது. அதே நேரத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஐகானிக் பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் பண்ணவர்களையெல்லாம் தன்னோட ஒப்பிட்டு விஜய் பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. கல்ட் இமேஜ் அப்படின்றதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி பேசுகிறாங்க. ஸோ ஆனால் களத்தில் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்னவா இருக்குது? இப்போ விஜய் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு கல்ட் இமேஜாக பார்க்குறாங்களா? கரிஷ்மா
விஜய்க்கு கரிஷ்மா இருக்குது, அது இட்ஸ் அன்கொஷனபிள். அந்த கரிஷ்மா தான் வந்து அவருக்கு ஓட் ஷேர் கொடுக்குது. ஒரு பட் என்ன ஆகுது அப்படி இல்லை, இது வந்து ஹீரோ ட்ரிவன் கரிஷ்மாவா இல்லை வந்து ஒரு லீடர்ஷிப் ட்ரிவன் கரிஷ்மாவா பார்க்குறீங்க? ஆசஃப்னும் ஹீரோ ட்ரிவன் கரிஷ்மா. ஃபிலிமில் பார்த்தது நேரில் பார்க்குறாங்க, அவ்வளோ. ஃபில்ம் கனெக்டட் தான் இது. என்ன நீங்கள் ஒரு இப்போ ஃபீல்டில் இருந்து ஒரு லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகிருக்காரு அப்படின்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இது வந்து ஒரு ரியல் லைஃப்லேருந்து ரியல் லைஃப் வரும்போது உங்களுக்கு வந்து அது எல்லாமே ஃபில்ம் கனெக்டடாக தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் அது வந்து உங்களுக்கு ஆன் கிரவுண்ட்லேருந்து எப்படி அவர் செயல்பட்டாருன்ற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பேஸ் மாறும். ஸோ ரீல் பேஸ்டு இம்பேக்டுன்றதுனால அவருடைய கரிஸ்மேட்டிக் இம்பேக்ட் ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டேங்குது. ஸோ தெர்ஸ்னா ஒரு ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 45% இருந்ததை விட நான் ரொம்ப ரீசனபிளாக சொல்லணும்னா ஒரு பிட்வீன் 20 and 25% விஜய்க்கு இம்பேக்ட் இருக்குன்னா அக்செப்டபிள். பட் ஆனால் 25%க்கு மேலே இல்லை 26%க்கு மேலே அவர்னால போகவே முடியல. லாஸ்ட்டு ஒரு 6-8 மந்த்ஸாக நான் பார்க்குறேன் நின்றுச்சு, ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. என்ன காரணத்தினால நின்றுச்சுன்னு நினைக்கிறேன்? ஸ்டாக்னேஷனுக்கு ரீசன் வந்து அவருக்கு வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் தேவைப்படுது. ஸோ எப்படின்னா இப்போ டிஎம்கேக்கு எப்படி காங்கிரஸ், விசிகே இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக நம்ம பார்க்குறோமோ, ஏடிஎம்கேக்கு வந்து பாரதிய ஜனதா, பிஎம்கே எல்லாம் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். பட் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் விஜய்க்கு மிஸ் ஆகுது. இப்போ அலைன்ஸ் சரியாக ஃபார்ம் ஆகாததுனால வந்து அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா விஜய்க்கு சிக்கலாக மாறி இருக்கு. ஏன்னா விஜய் ஹாசன் இண்டிவிஜுவலாக ஒரு 20% கொண்டு வந்துட்டார். பட் இதுக்கு மேலே அதை வந்து நீங்கள் ஓட்டாக மாற்றி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா யூ நீட் மோர் சப்போர்ட். ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றத சொல்லியே ஆகணும். கடந்த காலங்களில் திமுக, அதிமுக அப்படி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய விமர்சனம் அப்படின்றது திமுகவை நோக்கி மட்டுமே கூர்மையாக இருக்குது. ஸோ இது மட்டுமே வந்து அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துருமா? மக்களை பொறுத்தவரையில் களத்தில் என்ன சொல்கிறாங்க? விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு, அதில் எதிர்ப்பு அதிகமாக காட்டுறாரு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேவோட ஓட்ஸ் அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் என்ன நடக்குது ரியாலிட்டியில் அப்படின்னா டிஎம்கே அட்டாக் பண்ணும்போது அவருக்கு வந்து ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்கிட்ட வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ டிஎம்கே ஓட்டர் ஷேக் பண்ணுறாரு, பட் ரொம்ப முடியல. பட் என்ன நடக்குது அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இவருக்கு ஃபேவராக கன்சல்டேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸோ டிஎம்கே ஓட்டை அட்டாக் பண்ணணும்னு நினச்சி பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு வந்து ஏடிஎம்கே கிட்டேருந்து பிஜேபிகிட்டேருந்து ஓட்டை இவர் பக்கம் திருப்பிடுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் யார் அட்டாக் பண்ணுறீங்களோ அவங்க ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க, யார் அட்டாக் பண்ணாமல் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஓட்ஸை லூஸ் பண்ண வைக்கிறீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரு 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 கன்ஃபியூசிங்காக ஒரு கான்ஃப்ளிக்டிங் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சினாரியோஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. சார், இப்போ திமுகவை வந்து விஜய் எதிர்க்கிறார் நம்ம பேசின மாதிரி. அதிமுக வந்து நீண்ட காலமாகவே அவர் வந்து எதிர்க்கவே இல்லை. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே சைமல்டேனியஸாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ திங்க் நாளைக்கு வந்து அவர் வந்து சேலத்துக்கு போகிறாரு. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை பேசிட்டு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். அதாவது நிச்சயமாக கிரிட்டிசிசம் பண்ணுவார். அதிமுக வந்து கடுமையாக தாவேக்காவை தாக்காமல் இருந்தது விஜய்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறி இருக்கு. இந்த விஜய்க்கு இருக்கிற ஓட் ஷேர் புதுசாக வராருன்றதுனால ப்ரூவ் ஆகலை. இப்போ நான் என்னுடைய சர்வே படி நம்ம சொல்கிறோன்னா 20%, 25% நான் ஏதோ ஒரு நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன்னா அது என்னுடைய சர்வே ரிசல்ட்ஸ். அதிமுக வந்து அதை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்க மாட்டாங்க, டிஎம்கேவும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு இன்டர்னல் கன்சம்ஷன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஒரு பர்சன்டேஜ் தான். பட் ரியல் எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் விஜயோட ஸ்ட்ரென்த் ப்ரூவ் ஆகும். ஸோ அன்லெஸ் ப்ரூவ் ஆகாத வரைக்கும் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ விஜய் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ ஏடிஎம்கே அட்டாக் பண்ணலன்னு சொல்கிறத விட ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரோ ஒரு வரவேற்கிறோம், அவரும் களத்தில் இருக்கட்டும்ங்கிற ஒரு பார்வை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா விஜய் ஓகே வரட்டுங்க, நம்ம இது புதுசாக அவரும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், அவரும் அரசியல் பண்ணட்டும், அந்த மாதிரியே நினச்சிருந்துருக்கலாம். பட் அட்டாக் எப்போ ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணும்போது அவரும் உங்கள் கவுண்டர் அட்டாக் வரும். ஸோ நீங்கள் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாத வரைக்கும் ஏடிஎம்கே கம்னு இருக்கிறாங்க. நீங்கள் ஏடிஎம்கே நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னும் போது அவங்களுமே திருப்பி அட்டாக் பண்ணாங்க. இப்போ அதிமுக வந்து டிவிக்கே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, வல்னரபிளாக இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்களோ? 2 பேருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. திமுகவும் சரி அதிமுகவும் சரி, 2 பிஜேபி 3 பேருமே வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ தான் லேட் ரியலைசேஷன், விஜய்க்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குங்கிறது லேட்டாக ரிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 60-70 நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு.
இந்த கம்மிங் டேஸில் எப்படி அதை ப்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் நம்ம. பட் விஜய் அண்டர்ஸ்டுட். ரொம்ப நாள் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு, என் கூட கூட்டணிக்கு வாங்க, நான் தான் கூட்டணி தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. 20% 25% ஒரு இருக்குன்னு அவர் நினச்சி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா ட்ரஸ்டட் திஸ் ரிப்போர்ட்ஸ். அதனால தான் அவர் வந்து நான் தான் என்னுடைய பலம் அதிகமாக இருக்குது, நீங்கள் என் பக்கம் வாங்கன்னு சொல்லும்போது தெர் இஸ் அ ரீசன், ஜஸ்டிஃபைபிள் ரீசன். ஏடிஎம்கே வந்து அதை நம்பலை. எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பார்ட்டி, தமிழ்நாட்டு பலமுறை நாங்கள் ஆண்டுருக்குறோம், அதனால நாங்கள் தான் கூட்டணி கட்சி தலைவராக இருப்போம். இந்த கன்ஃபியூஷனில் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக 2 சைடுமே கமிட் பண்ணிட்டாங்க எரர்ஸ். அது வந்து டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக மாறி இருக்கு. சார், இப்போ மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிமுக வந்து அன்டிஸ்பியூட்டடாக வந்து நல்ல செல்வாக்கோடு இருக்காங்க அப்படின்றது கடந்த தேர்தலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 2021 பார்த்தீங்கன்னா 68 தொகுதிகள் வருது அந்த வெஸ்டர்ன் ஜோனில். அதில் வந்து 46 வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றது வெற்றி பெற்றது. திமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து முகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, அப்புறம் முத்துசாமி, அப்புறம் சாமிநாதன் உள்ளிட்டவர்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்டிஏ அலைன்ஸில் வந்து நிறைய முகங்கள் இருப்பதை பார்க்க முடியுது. அவங்க வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 10 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட்டில் இருந்துட்டு அதற்கு பிறகு வந்த தேர்தலை சந்தித்து அவங்க வந்து அந்த தொகுதிகளில் எல்லாத்தையுமே கைப்பற்றிருக்காங்க. கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த தேர்தலில் பார்த்தோம். இப்போ வந்து களம் எப்படி இருக்குது? கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையாக இருந்து, பட் நான் பார்க்குறேன், இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த இடத்துல அதிமுக கோட்டை வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. இந்த 3வது பிளேயர் வரும்போது நாம் எல்லா தொகுதியிலும் பார்க்குற ட்ரெண்ட் எங்கேயும் பார்க்குறோம். அதிமுகவோட ஓட்டை விஜய் அதிகமாக எடுக்கிறார். அதனால் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஓட்டை அவங்க அதிகமாக எடுக்கும்போது அங்கே ஏடிஎம்கே அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னும் போது அவர் எடுக்கிற ஓட்டோட பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஏன்னா அங்கே ஏடிஎம்கேக்கு 50% இருக்குது அப்படின்னா அந்த 50%ல ஒரு 40% எடுத்தார்னா மேசிவ். அது மற்ற இடத்துல ஏடிஎம்கே 30% தான் இருக்குது, அந்த இடத்துல 40% எடுத்தார்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜும் அப்சல்யூட் நம்பர்ஸும் கம்மியாக இருக்கும் மற்ற இடத்துல. இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல நீங்கள் ஹிட் பண்ணும்போது அதிகமாகவே ஹிட் பண்ணுறீங்க. சார், இப்போ யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டை பொறுத்தவரையில் விஜய்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ நம்ம கொங்கு ரீஜனை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர் எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னீங்க, அதாவது கோயம்புத்தூரில் வந்து விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திமுக எதிர்ப்பை வந்து விஜய் கூர்மைப்படுத்துகிறார். 2வது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சிறுபான்மையினுடைய வாக்குகள் அப்படின்றது திமுகவுக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்ததோ இப்போ அதுலேயுமே ஒரு ட்ரெண்டை வந்து விஜய் கிரியேட் பண்ணுறாரு. விஜய்க்கும் சிறுபான்மையினுடைய ஆதரவு அப்படின்றது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரையில் திமுக தொடர்ச்சியாக அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆக்சலரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இளைஞர்களை வந்து நம்ம எப்படியாவது இந்த முறை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முதலமைச்சர் கூட வைப் வித் எம்கேஎஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து விஜயை பெரிய அளவில் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் பார்க்க முடியுது. பெண்கள் மத்தியிலையும் விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அப்படின்றப்ப ஈக்குவலாக தானே வந்து விஜய் திமுக பக்கமும் எடுக்கணும், அதே மாதிரி அதிமுக பக்கமும் எடுக்கணும் அப்படின்றது தானே சூழலாக இருக்க முடியும். லாஸ்ட்டு 2 எலெக்ஷனாகவே யூத்தோட ஓட்டு அதிமுகவுக்கு பெருசாக வரல. ஸோ யூத் ஓட்டு டிஎம்கே கிட்ட இருந்தது. என்டிகே நிறைய எடுத்தாங்க. டிஎம்கே தாண்டி என்டிகே 20% யூத் ஓட், 25% யூத் ஓட்லாம் எடுத்தாங்க. ஏடிஎம்கே அப்பயுமே வந்து யூத் ஓட்டு கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ விஜய் ஒரு யூத் லீடராக வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஏடிஎம்கே கிட்ட இருந்த ஓட்டு மேக்ஸிமம் போயிடுச்சு. அதையும் தாண்டி என்டிகே ஓட்டு எடுக்கிறார், டிஎம்கே ஓட்டு எடுக்கிறார். ஸோ அதனால் உங்களுக்கு யூத்து வந்து பார்த்தோம்னா அதிகமாக ஏடிஎம்கே ஓட்டுன்னு மட்டும் இல்லாமல் எல்லா கட்சி ஓட்டுமே எடுக்கிறாங்க. அங்கே ஏடிஎம்கேக்கு அங்கே யூத்தில் ஓட்டு இருந்ததுன்னா அதை அதிகமாக எடுக்கிறாரு, இல்லாத பட்சத்தில் மற்ற கட்சியிலேருந்து எடுக்கிறாரு. ஏடிஎம்கே ஓட்டு எங்கே எடுக்கிறாரு அப்படின்னா மிடில் ஏஜ் அண்ட் சீனியர் ஓட்டர்ஸ். இப்போ மிடில் ஏஜ்டும் சீனியர் ஓட்டர்ஸும் பார்த்தோம்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் கான்ஃப்ளிக்ட் இது வரும், கண்டெஸ்ட் வரும். அந்த இடத்துல இவர் வந்து டிஎம்கே ஓட்டை விட ஏடிஎம்கே ஓட்டை அதிகமாக எடுக்கிறாரு. ஸோ above 30 and above 50. சார், இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, நோ டவுட். இது இல்லாமல் காமனர்ஸ் ஓட்டு போட்டால் தான் வந்து விஜயால் வெற்றி பெற முடியும், விஜயனுடைய கட்சி வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் கலை யதார்த்தம். இப்போ நம்ம அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை வந்து அவர் நடத்தக்கூடிய அந்த மாநில மாநாடு இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் விஜய் வருவார் அப்படின்றாரு. அதாவது அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்க குடும்பத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அதனால தாவேக்காவுக்கு வந்து வாக்குகள் கிடைக்கும் அப்படின்றது அவருடைய கணிப்பாக இருக்குது.
ஆன் கிரவுண்டில் வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகுதா சார்? ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நிற்குது, க்ரோ ஆகலை. ஸோ இந்த திங்கிங் எல்லாம் கரெக்டு தான். இப்போ நான் வந்து ஒரு பையனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன்னா பையன் வந்து அப்பாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணி தான் விஜய்க்கு 25%, 22-25% நம்ம வந்து சேஃபாக சொல்ல முடியுது. இதுக்கு மேலே ஒரு நாள் முடியலங்கிற போது இந்த எல்லா ஃபேக்டர்ஸுக்குமே ஒரு லெவலுக்கு மேலே ஒர்க் ஆகலை. ஈவன் விஜயோட கரிஸ்மாவுமே ஒரு லெவலுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவருக்கு அதனால தான் அவருக்கு வந்து அடிஷ்னல் கெப்பாசிட்டி தேவைப்படுது. அவர்கிட்ட என்ன நெகட்டிவ்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்மியாக இருக்குது, ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கிடையாது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸ் இல்லை. கவர்மெண்ட் ரன் பண்ண பீப்புள் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தோன்னா ஸ்டேட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க, பல டைம்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க, எம்பிஸாக இருந்திருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே விஜய் கிட்ட லேக்கிங். சார் நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ விஜயை ஆதரித்தவர்களுக்கு கூட வந்து இப்போ விஜயனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஒரு செல்ஃப் டவுட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. விஜய் ஆட்சிக்கே வந்தாலும் அவரெல்லாம் நிம்மதியாக விடுவாங்களா, அவராலலாம் இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து ஒரு மொமெண்டம்ன்றது விஜய்க்கு கிரியேட் ஆச்சு. அது வந்து ஒரு ட்ராஜடி, கம்ப்ளீட் ட்ராஜடி, ஒரு ஆக்சிடென்ட், அது மாதிரி எப்பயுமே யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் உண்மைதான். பட் அதற்கு பிறகு வந்து ஒரு எலிவேஷன் அப்படின்றது ஈரோட்டில் கிடச்சிது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அவரால் வந்து அரசியல் பண்ண முடியல. அவர் வந்து இன்னும் தன்னுடைய ரசிகர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, தன்னுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாரு. இல்லை அவர் அப்படி இருக்கிறாரா, இல்லை அவரை சுற்றி இருப்பவர்கள் வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு கம்பல் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல அப்படின்லாம் கருத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய வியூ என்ன சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய அப்ரோச்? ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். இதுதான் விஜயோட ஸ்டைல். அவர் வெளியில் வந்து நம்ம கம்பெயின் பண்ணி எவ்வளோ ஓட் இன்க்ரீஸ் பண்ணுவாரோ அதை வந்து சைலண்ட்டாகவே இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு ஒர்க்கிங் ஸ்டைலுங்க. இதோட ஸ்டைல்னு நம்ம எடுத்துக்கலாம். விஜயோட ஸ்டைல் எல்லா இடத்துக்கும் விஜய் போகணுன்னு அவசியம் இல்லை, எல்லார்ட்டுமே விஜய் பேசணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்றவரை கம்பேர் பண்ணும்போது விஜயோட பேக்ரவுண்ட் என்னென்னா எவ்ரிடே இஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹோம். ஃபில்ம் மூலமாக எல்லார் வீட்லேயுமே டிவியில் வராரு, எல்லாருக்குமே விஜயை தெரியுது. நீங்கள் விஜய்க்கு அவர் வந்து புதுசாக வராரு, அவர் வந்து இப்போ விசிபிலிட்டி கம்மியான பர்சன் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போகிறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த தேவை இல்லை. எவ்ரிபடி நோஸ் ஹிம், எல்லாருக்குமே அவர் தெரியுது. அவர் எல்லா இடத்துக்கும் போய் தான் ஓட்டு சேகரிக்கணும்னு அவசியமும் இல்லைங்க. ஏன்னா போகாமே அவர் வந்து இஸ் ஏபிள் டு கெட் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு. இப்போ அவருடைய தேவை வந்து வெளியில் போய் கம்பெயின் பண்ணணும் இல்லைங்க, அவருக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இல்லைன்னா யூ வில் கெட் சப்ஸ்டான்ஷியல் ஓட் ஷேர். அவர் போனாலும் இதுதான் வரும், போலினாலும் இதுதான் வரும். இன்னைக்கு தேதிக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்னா என்ன சார்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருடைய கரிஷ்மா அஸ் அ ஹீரோவாக அவருக்கு வந்து 25% இல்லை 20% வந்து கன்ஃபார்ம்டாக வந்துடும். ஆனால் அடிஷ்னலாக அவர் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு தேதிக்கு அந்த மாதிரியான சூழல் இருக்கா தமிழ்நாடு அரசியல் களத்தில்? எல்லா டோருமே க்ளோஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்களுமே ரெசிப்டிவாக இல்லை. ஆரம்பத்தில் இவர் வச்ச டிமாண்டு, ஏடிஎம்கே வச்ச டிமாண்ட், பிஜேபி என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. ஒரு சைடு க்ளோஸ்டு, டிஎம்கே சைடு க்ளோஸ்டு. அவருக்கு இருந்த ஆப்ஷன் ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. பிஜேபி கூட்டணி ஃபார்ம் ஆகிற வரைக்குமே அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஒன்ஸ் அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகி அவங்க பொதுக்கூட்டம்னு கெம்பெயின்னு போகும்போது டெய்வரிடே அந்த ஆப்ஷன்ஸோட ஸ்கோப் குறைஞ்சிட்டே வருது அந்த பக்கம் இவர் போகிறதுக்கு. பட் ஸ்டில் இன்றைக்குமே இவர் ஓப்பனாக இருந்து ஒரு ஏடிஎம்கேயும் ஓப்பனாக இருந்தாங்கன்னா ஸ்டில் அந்த பாசிபிலிட்டி நம்ம இக்னோர் பண்ண முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே கூட்டணி வரலாம், வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ். இப்படி வரல அப்படின்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம். அது எப்படி சார் சாத்தியம்? விஜய் வந்து தன்னுடைய முதல் மாநாட்டிலே வந்து பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு பல மேடைகளில் வந்து பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணதுக்கு பிறகு அவங்க போய் இந்த இந்தியா அலைன்ஸில் சேர்ந்தாங்க அப்படின்னா விஜயுடைய பொலிட்டிக்கல் கரியரே போன மாதிரி தானே? அவர் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கான நோக்கமே இல்லாமல் போயிருந்தானே. லிமிடேஷன்ஸ் நிறையா இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இட்ஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி இந்த 3 பேரும் ஒரே அணியில் வர்றதுக்கு. பட் எல்லாருமே சேர்ந்து டிஎம்கே தான் எங்களுக்கு எதிரி, எனிமி நம்பர் 1 டிஎம்கே அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் ஒன்றாவோ சான்சஸ் இக்னோர் பண்ண ரூல் அவுட் நம்ம பண்ண முடியாது. பட் தென் ஸ்டில் சான்சஸ் ஆஃப் 3 பேருமே அலைன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதனால் இருக்கிற நெக்ஸ்ட்டு 60-70 டேஸில் ஒவ்வொருத்தருடைய ஃபோக்கஸுமே கம்பெயின்லேயுமே கேண்டிடேட் செலெக்ஷனு, என்ன மாதிரி இஷ்யூஸ் ஹைலைட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய இது இந்த அலைன்ஸஸில் இருக்குமான்னு தெரியல. டிஃபிகல்ட், காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸ்.
டிவிகே கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்போது டிவிகே ஷோராக வின் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. விஜய் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக பேட்டி கொடுக்கும்போது கூட, ஷோராக நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு கிங் மேக்கராக இருப்பார், இல்லை கம்ப்ளீட் ஸ்பாய்லராக மாறுவார்? வாட் இஸ் யுவர் வியூ சார்? ஆஸ் ஆஃப் டுடே இஸ் அ ஸ்பாய்லர். அவர்னால எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் ஜெயிப்பார்னு கூட தெரியல. விஜய் வில் வின். விஜய் எங்கே நின்றாலுமே ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு அவரும் சப்போர்ட் இருக்காங்க. பட் அடுத்த கட்ட தலைவர்கள் விஜயில் எத்தனை பேர் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. வரலாம், நம்ம கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒரு 5 to 10 சீட்ஸ் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அவங்கக்கிட்டமே விஜய் தாண்டி பாப்புலர் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களே நிறைய பாப்புலர் ஆகிருக்கிறாங்க. பட் இதெல்லாமே வந்து பத்தாது. நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் வந்து இது கிங் மேக்கராக ஆகணுன்னா கூட யூ நீட் மோர் எம்எல்ஏஸ். அது லிமிட்டட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸை வச்சு நம்ம பண்ண முடியாது. என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கம்பெயின் பண்ணுறாங்க பொறுத்து இருக்குது. ஒருவேளை ஏடிஎம்கே ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்லி டிஎம்கே ஓட்டை குறைக்கும், டிவிகே ஓட்டையுமே அது குறைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் இப்போ கொங்கு மண்டலம் ஃபுல்லாக ஏடிஎம்கே ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி நிறைய எம்எல்ஏஸ் ஏடிஎம்கேல வந்தாங்க அப்படின்னா, டிவிகே வேறு இடத்துல ஏதாவது சீட்டு எம்எல்ஏஸ் ஜெயிச்சு கொண்டு வந்தாங்கன்னா தென் த்ரெட் ஃபார் டிஎம்கே. நிறைய பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நமக்கு வரும். இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்பாய்லர், அட்வான்டேஜ் டிஎம்கே. தாவேக்கா வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னா என்னென்ன இன்னைக்கு? ஓகே, நம்ம நேம் சொல்லாமல் ஒரு என்விரான்மெண்டல் நம்ம சொல்ல முடியும், ஒரு கான்டெக்ஸ்ட். இப்போது எந்த தொகுதியில் வந்து மிக்ஸ்டு கம்யூனிட்டிஸ் அதிகமாக இருக்காங்களோ, ஒரு அர்பன் மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் லுக் இருக்கும் சில தொகுதிகளில், அதில் சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ஒரு ஆதிராவிட டாமினேட்டாக ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டிங் பிஹேவியர் வந்து ஒரு பர்டிகுலராக இருக்கும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் மிக்ஸ்டு கம்யூனிட்டிஸ் இருக்கிற இடத்துல ஓட்டிங் பிஹேவியர் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கம்யூனிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே ஒரு கணிசமாக ஒரு சப்போர்ட் வச்சுருக்கும் போது எல்லாமே ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக மாறி விஜய்க்கு ஃபேவராக மாற சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 தொகுதி நான் பார்த்துருக்குறேன். அந்த தொகுதியிலுமே பார்த்தோம்னா விஜய்க்கு ஃபேவராக இருக்குது. சார், இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருக்கான அந்த ஹீரோ கரிஷ்மா இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20-25% வந்து புல் ஆஃப் பண்ணிடும். இப்போ அவர்களுடைய கால்குலேஷன் என்னன்னு நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸாக போடலாம். பணபலம் மிக்க அந்த பகுதியில் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி ரொம்ப காலமாக பண்ணக்கூடிய செல்வாக்குள்ள நபர்களாக நம்ம பார்த்து போடும்போது, ஸோ நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் அலைன்ஸு தேவையில்லை. இந்த கேண்டிடேட்டுடைய அந்த செல்வாக்கு, அப்புறம் பார்ட்டி லீடருடைய அந்த கரிஷ்மா, இது ரெண்டுமே போதும் வெற்றி பெறுவதற்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நிறைய பேர்ட்ட விசாரிச்சிருப்பீங்க, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, யார் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படின்றது உங்களுடைய கணிப்பு. இப்போது டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இப்போ பாப்புலராக இருக்கிற லீடர்ஸ் அதோ அருண்ராஜ், இப்போ கூட மீதி அப்கோர்ஸ் செங்கோட்டையன் சார், இவங்க எல்லாருமே நிச்சயமாக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில பேர் ஜெயிக்கலாம், ஒரு சில பேர் லூஸ் பண்ணலாம், இல்லை எல்லாருமே ஜெயிக்கலாம் பாப்புலர் லீடர்ஸ். ஏன்னா விஜய்ங்கிற நேமை வச்சு இவங்க எல்லாருமே நிறைய விசிபிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உள்ள நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் மீடியாவில் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஏதோ ஒன்று டெய்லி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நிச்சயமாக சீரியஸான பிளேயர்ஸாக இருப்பாங்க. இவங்க தான் ஆக்சுவல் ரிஸ்க் ஃபார் டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ். இதையும் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கர், ரொம்ப பாப்புலராக இருக்கிற, இல்லை பியூரோக்ராட்ஸு, இல்லை ஆக்ட்ரஸ் யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணும்போது சான்சஸ் ஆஃப் வின்னிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ விஜயுமே ஒரு ஆக்டிங் டொமைன்லேருந்து வராரு. ஒரு 2-3 ஆக்ட்ரஸை கொண்டு வந்து நீங்கள் விஜய் சார்பில் கண்டெஸ்ட் பண்ண வச்சிங்கனாலும் இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம ஓட்டிங் பிஹேவியர் பார்த்தோம்னா ஃபிலிம் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபிலிம் பேக்ரவுண்டில் வரவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணும்போது இட் வில் டெஃபினட்டாக இட் வில் இம்பேக்ட் இருக்குங்க. அதுவும் தாண்டி அருண்ராஜ் மாதிரி பியூரோக்ராட்டிக் பேக்ரவுண்ட் வந்தாங்கனாலுமே இம்பேக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் சுச்சுவேஷன். இப்போது நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட், எவ்வளோ நீங்கள் பாப்புலர் கேண்டிடேட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு விஜய்னால் அந்த நம்ம ஸ்டாக்னன்ட்னு ஒரு ஃபேக்டர் சொல்கிறோங்களோ அதை வந்து பிரேக் பண்ண முடியும். அந்த 25-26% அவர் பிரேக் பண்ணிட்டாருன்னா தென் இட்ஸ் ஈஸி. இப்போ இந்த ஜேபிஆர் இன்ஸ்டிடியூடைய சேர்மன் வந்து குளச்சல் தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? இவங்கள வந்து ஒரு ஹெவி வெயிட், அவங்கள்ட்ட வந்து பணபலம் இருக்குது, அவங்களால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அந்த தொகுதியில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்து நிச்சயமாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பெண்டிங் ஃபோர்ஸை வந்து விஜய் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலையும்
அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண வைக்க போகிறாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த முறை அப்படின்றது போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றத அவங்களுடைய அஃபிஷியல் கம்யூனிகேஷன் மூலமாகவே சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் அட்வான்டேஜாக மாறுமா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக மாறும்? விஜய் எந்த இடத்துல டிஃபர் ஆகுறாரு டிஎம்கே அப்படின்னு பார்க்கும்போது, பிரைப் ஆஃப் அது எலெக்ஷன் டைமில் இவங்க 2 பேரும் நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரூட் காஸ் ஆஃப் கரப்ஷன் மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆரம்பித்தாங்க. இப்போ விஜய் கட்சியில் போகிற கேண்டிடேட்ஸுமே எலெக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். விஜயுமே திமுக அதிமுக மாதிரி இன்னொரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தான் மாறுவார். நீங்கள் எலெக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் கிவ் அ குட் கவர்னன்ஸ். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மோட்டிவ் ஃபுல்லாக அந்த மணியை திருப்பி எடுக்கிறதுல தான் இருக்கும். அது நிச்சயமாக நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு மோரல் வேல்யூவாக சொல்கிறீங்க. பட் மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? மக்களை பொறுத்தவரையில் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சி வந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. ஸோ அதை உடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலையாக இருக்குது. எத்தனையோ பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, அது முடியலை. நிச்சயமாக பணம்ன்றது ஒரு மேஜர் ரோலாக இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடைத்தேர்தல்கள்லையும் அந்த கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் நிறைய பரிசு பொருட்கள், நிறைய ஸ்பெண்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத கண்கூடாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதானே கலை யதார்த்தம். கலை யதார்த்தம் தான். பட் வாக்காளர்களுமே மாறிட்டு வராங்க. அவங்க பணம் பார்ப்பாங்க, பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது ஒரு நம்ம அசம்ஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம அப்படி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கலாம். சில கேண்டிடேட்ஸ் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜெயிச்சிருக்கிறாங்க போன எலெக்ஷன்லுமே கூட. ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் டிவிகே உடைய இன்றைய பொசிஷன் என்னவா இருக்குது, தாவேகாவால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ % வரையும் வெற்றி பெற முடியும்? ஏன்னா நீங்கள் ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஆன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.